அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 8 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 14 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்யோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனே நமஹ, ஸ்ரீ குருங்கமுனியே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டம் நாம் எடுத்துக்கிறோம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை மாதம் 25ஆம் தேதியிலிருந்து விசுவாவசு வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மாசி மாதம் 2ஆம் தேதி வரையிலான காலகட்டம். இதில் பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அடியவருள் ஒருவரான தாயுமானவர் குரு பூஜை, திருநீலகண்டர் குரு பூஜை, அஷ்டகா ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்வஷ்டகா ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சுக்கிர உதயம் காலையில் 9:52 மேற்கில் உதயமாகிறார். 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அருமையான முகூர்த்த நாள். 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி. 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சனி மகா பிரதோஷம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரல்மையில், சிம்ம ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் புதன் சுக்கிரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 13ஆம் தேதி அதிகாலை 5:47 சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசியும் சரி 5ஆம் இடமும் சரி ரொம்ப ரொம்ப பலமாகிடுது. ஸோ 5ஆம் இடத்தை இந்த தடவை சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிரகங்களுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது. எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் சக்சஸ்ங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு முடிவுகள் நீ எதுவும் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் செய்ய முடியும். இதை விட ஒரு சிறப்பான ஒரு நேரம் தொழிலுக்குன்னு நமக்கு அமையாது. ஸோ தொழில் சிறப்பு, உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. உத்தியோக மாற்றம், இடமாற்றம்லாம் நம்ம ஏதாவது எதிர்பார்த்துருந்தோம்னா
நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள், விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மண் பயனுற வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த நேரமானது கொடுக்கும். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றத்தோட எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிருது. முக்கியமாக தசம கேந்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு மண்மனை சம்பந்தமான ஒரு காரியங்கள், யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை இந்த நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். பெண்களுக்கு, ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுப செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் மட்டும்தான் இருக்க போகிறார். அவரும் இந்த மந்த்-எண்டில் நமக்கு மாறிடுறார். ஸோ பார்த்தேன்னா அந்த 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. திரிகோணம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குங்க. இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். 2017 நம்ம பட்ட அவதி அது இன்னும் நமக்கு முடியவே இல்லை. ஸோ இனிமேல் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. எந்த காரியத்தையுமே அழகாக திட்டமிடுவீங்க. அதற்கேற்ற மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்திலலாம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். கடுமையான பணிச்சுமை காணப்படும். எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட முடியும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனநிறைவை, ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு இந்த நேரத்தில் வழங்க போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நமக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும்.
தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை, ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோஜனை பண்ணி முன் திட்டமிடலோட செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கும். சில நேரங்களில் அவசரம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். பொறுமையாக கவனமாக எந்த விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் அமையும். மாணக்கர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் சூரியன் அவர் நமக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுற வருஷத்துக்கு ஒரு தடவை தான். வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம ராசிநாதன் நம்ம ராசியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அது நமக்கு 13ஆம் தேதியிலேருந்து தொடங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதம், அந்த மாதம் ஃபுல்லாகவுமே நம்ம ராசியை அவர் பார்ப்பார். ஸோ சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். தொழில் உத்தியோகத்திலலாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் கவனம், எச்சரிக்கை என்பது அவசியம். ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். பயணங்கள் போகும்போது உங்கள் உடைமைகளின் மீது கவனமாக இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். பொதுவாக தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் கடன் வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், நியூ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம், தொழிலில் நியூ இன்வெஸ்டர்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள்.
துலா ராசி அன்பர்கள், இந்த காலகட்ட தொட்டதெல்லாம் தொடரும். எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பல விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். பொதுவாக எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப்பெறும். 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது, 11ஆம் இடம் வலிமையாக இருக்குது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது இந்த நேரத்தில் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த காலத்தில் நம்ம ராசியிலேயே தொடங்குறது, இந்த காலகட்டம் தொடங்கும் போது. அதனால் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ஜனனகால சந்திரனுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரனுடைய நகர்வு என்பது தொழில் உத்தியோகத்திலெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன் பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதெல்லாம் தடங்களாக இருந்த தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ராசிநாதன் செவ்வாய், அவருடைய பார்வை 3ஆம் இடத்திலிருந்து 6, உங்கள் ஸ்தானத்துக்கு 6, 9, 10 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தை 5 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. தொழில் உத்தியோகம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். 9ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியன் பார்க்குறார். நம்ம ராசியை குரு பார்த்துடுறார். 9ஆம் இடத்தை 5, 12 குடையரான செவ்வாய் பார்த்துடுறார். இதை விட ஒரு சிறப்பான நேரம்ங்கிறது நமக்கு வரவே வராது. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூரணமாக நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் ஏற்படும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பேங்க் கடன் கிடைக்கும். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாமே திருப்தியாக அமையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்திலலாம் தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுங்க. பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த நேரத்தில் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நமக்கு இந்த நேரத்தில் நடந்து முடியும். தினசரி
சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசி பலமாக இருக்குது, 2ஆம் இடம் பலமாக இருக்குது. 2ஆம் இடம் பலமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 8ஆம் இடம் பலமாயிடும். பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே அவங்க வந்து எவ்வளவு ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட்டு வரக்கூடிய ராசி மகர ராசி. அதுவும் இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய பார்வை விழுந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவங்களால நிறைய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட்டு வருவாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் நிச்சயமான முறையில் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. புது வேலைக்கு முயற்சி செய்கிறவாடுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெண்களுக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசி ரொம்ப ரொம்ப பலமாயிருது. திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாயிருது. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 6 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நம்ம ராசிக்கு இந்த நேரத்தில் வேலை செய்யுது. எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொட்டதெல்லாம் துலங்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். தொழில், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே ஒரு அனுகூலத்தை கொடுக்கும்னு நம்பலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நியூ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க போகிறது. பொதுவாக இந்த நேரத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமாக ஒரு இந்த வீடு மண்மனை எதிர்பார்த்து காத்து இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம். ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ஈடுபடணும். சில நேரங்களில் சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம். ரொம்ப பொறுமையாக கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எது நம்ம உடம்புக்கு ஆகாதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. அது மாதிரி அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை முடித்து பழகுங்க. தள்ளி போடாதீங்க எதையுமே. முக்கியமாக அந்த வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதை அப்படியே கரெக்டாக கோத்ரூ பண்ணுங்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி காணப்படும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள்.
மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.